விழாவின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருவாய் வட்டாட்சியர் தூத்துக்குடி அவர்கள் தற்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். நடைபெற்றது. இன்றையிலிருந்து இரண்டாவது கட்ட நிகழ்வாக வரன்முறைப்படுத்தப்பட்ட பட்டாவானது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மற்றும் வருகின்ற பொதுமக்களையும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்னை வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய தூத்துக்குடி வட்டாட்சியர் திரு முரளிதரன் அவர்களே மற்றும் இந்த பகுதி செயலாளர் தம்பி ரவீந்திரன் உள்ளிட்ட நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள கழக செயல் வீரர்களே, அதுபோல பட்டா வாங்குவதற்காக வந்துள்ள அத்துணை சகோதர சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு உண்மையிலே மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, எனக்கு மட்டும் இல்லை கலெக்டருக்கும் ஒரு சில பேருக்கு கிடைக்காம இருந்து நம்ம செஞ்சிருக்கோன்ற மாதிரி அவருக்கும் ஒரு மகிழ்வான தருணம், உங்களுக்கும் இவ்வளோ காலம் பெறாமல் இருந்த அந்த உரிமை பட்டா நம்ம கையில் கிடைக்கின்ற தருணம். ஆகவே எல்லாருமே மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 3500 வந்தது. ஒவ்வொரு 7 இணைய வழி அந்த இசேவை மையத்தில் பேசி எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி இணையவழியில் ஏற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அந்த ரெவன்யூ ரெக்கார்டில் அந்த உரிமையாளருடைய பேர் இருக்குதா, இல்லை சர்க்கார் நஞ்சேன்னு இருக்குதா, சர்க்கார் மனைன்னு இருக்குதா, இல்லை சர்க்கார் புஞ்சேன்னு இருக்குதா, சர்க்கார் புறம்போக்குன்னு இருக்குதா, என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியுது. அதற்கு பின்பு அதற்கேற்றாக கூட நம்முடைய ஆட்சித்தலைவர் உத்தரவுப்படி இங்கே வேலை நடக்குது. ஆட்சித்தலைவருடைய முழு ஈடுபாடுன்னு சொல்ல முடியும். ஏன்னா தனியாக ஒரு கமிட்டி இதுக்குன்னே போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையோட மக்களுக்கெல்லாம் தீர்த்து தர பாண்டி முருகேசன் லட்சுமிபிரியா முருகன் ஐயமுத்து ராஜா வைரவன் ஞான அருள் செல்வி மதுபாலம்